வெல்கம் டு ரஞ்சனிஸ் கிச்சன். இந்த வீடியோ ஒரு ஒர்க்கிங் டே அன்றைக்கி எடுத்த மார்னிங் ரொட்டீன் குக்கிங் vlog. நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் வேலையாக குழந்தைங்களுக்கு பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே பாதாம் ஊற வச்சுருந்தேன். அது கூட கொஞ்சமாக முந்திரி, நாட்டு சர்க்கரை, சத்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி பாலில் போட்டு கொதிக்க விட்டு ஆற வச்சு கொடுத்துருக்கேன். நான் என்னோடய குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா இந்த மாதிரி எதுவுமே கொடுத்ததில்ல. 5 வகையான பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒன்று தான் நான் மாற்றி செய்வேன். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா சீக்கிரமாக ஆறிடும். அன்றைக்கி லஞ்சுக்கு பாலக்கீரை தான் பிளான் பண்ணியிருந்தேன். கட்டு பெருசாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடையில் சேர்த்தோம் அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு மட்டும்தான் கீரை அப்படின்றதுனால வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பாதி மட்டும் கடையலுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி பாதியை அரைச்சி கொஞ்சம் சப்பாத்தி மாவில் சேர்த்து பாலக் சப்பாத்தி பண்ணி என்னோடய பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துட்டேன். மீதி கொஞ்சத்தை இட்லி மாவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்து பாலக் இட்லி மாதிரி பண்ணிட்டேன். கட்டு பெருசாக இருக்கும்போது ஒன்றா நம்ம 2 நாள் வச்சு செய்யணும். இல்லைனா இந்த மாதிரி மல்டிபிள் டிஷ்ஷஸில் சேர்த்துக்கோங்க, கீரை வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். காலையில் ஏஞ்ச உடனே பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மண் பாத்திரத்துலேயே 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நம்ம குக்கர்லலாம் விசில் வைக்க தேவையில்லை. இப்போ அந்த தண்ணி கொதித்து வரத்துக்குள்ளே தேவையான பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே பூண்டும் வெங்காயமும் உரித்து வைக்க மாட்டேன். எப்போ தேவையோ அப்போ தான் உரிச்சுப்பேன். இப்போது பாசிப்பருப்பு பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கீரை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை சேர்த்ததுக்கப்புறம் அது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் தேவையான வெங்காயம் உரிச்சுப்பேன். வெங்காயம் முன்னாடியே உரித்து வைக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ குழந்தைங்களுக்கு சில்லிமுக்கு உடஞ்சிது அப்படின்னா நம்ம வெங்காயம் தான் கொடுப்போம் அந்த சில்லிமுக்கு நிற்கிறதுக்கு. அதுக்கு காரணம் வெங்காயம் சுற்றி உள்ள கிருமிகளை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் எப்போ தேவையோ அப்போ தான் உரிச்சுப்பேன். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வெங்காயமாக நம்ம உரித்தோம் அப்படின்னா ஒரு 4 வெங்காயம் உரித்தாலே குழம்புக்கு போதுமானதாக இருக்கும். வீக்கெண்டில், ஹாலிடேஸில் பொறுமையாக குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயத்தெலாம் உரிச்சிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போதே வெங்காயம் உரிக்காமல் எப்போ தேவையோ அப்போ உரிச்சிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கீரையும் நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா கடைஞ்சிட்டு தாளிப்பு கொடுக்குறேன். கீரை தாளிக்கிறதுக்கு நான் எப்போவும் கடலெண்ணெய் சேர்த்துப்பேன். நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கீரை கடையில் எடுத்து வச்சுட்டு பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பாலக் சப்பாத்தி போட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலக்கீரையை அரைச்சி சப்பாத்தி மாவில் சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். இதில் கீரைலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு தான் இந்த சப்பாத்தி நான் செஞ்சேன். அதுவும் சாப்பிடாத குழந்தைங்க, கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியில் சேர்த்து கொடுங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா எல்லா சப்பாத்தியும் ஒரே சைஸில் கிடைக்கும். சப்பாத்தி போட்டுட்டு காலையில் இட்லிக்கு மல்லித்தலை சட்னி தான் பண்ணேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய், புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு கட்டு அளவு மல்லித்தலையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்பேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் கட் பண்ணி வச்சுருப்பேன். குட்டி குட்டியாக ஐஸ் க்யூப்ஸ் மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துப்பேன். நம்ம துருவி வச்சோம் அப்படின்னா மேலே இருக்கிற ஐஸ் க்யூப்ஸே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது ஐஸ் க்யூப்ஸ் தண்ணியில் போட்ட உடனே நல்லா கரையிறது நமக்கு தெரியும். இப்போது இட்லி ஊற்றிக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாலக்கீரை அரைச்சி சேர்த்துருக்கேன். அதனால் கலர் லைட்டாக வேறு மாதிரி தெரியுது. இதில் ஒரு சின்ன டிப்பு, இட்லிக்கு நீங்கள் துணி கிழிக்கும் போது அந்த நடுவில் இல்லை சைடில் ஹேண்டில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் லைட்டாக கிழிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பிளேட்டுக்கு அந்த துணி கரெக்டாக செட் ஆகும், வெளியில் போகாமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது சேனைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். சேனைக்கிழங்கு முன்னாடியே கொஞ்சமாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி நான் சப்பாத்தி போட்டேன் இல்லையா, அதே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அதிகமான பாத்திரம் யூஸ் பண்ணல. சப்பாத்தி போட்ட அதே தோசைக்கல்லையே வந்துட்டு சேனைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு வந்து சேர்ந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு ரோபோவாக் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே ரோபோவாக் வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். குளிச்சுட்டு வந்தோடனே சிம்பிளாக சாமிக்கு வந்து தேவையான பூ எடுத்து வச்சுட்டு விளக்கேற்றி ஊதுபத்தி பருத்தி வச்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.